குரங்கு மலம் கூட நம்மளுக்கு நாராது. அதுவும் விஷத்தின் தன்மை தன் உடல் எடுக்கும்போது வலுத்தன்மை அதுக்கு ஜாஸ்தி. குரம்பு கையை பிடிச்சு பாருங்க, லபக்குன்னு நம்ம இழுத்து போடும், அதுக்கு வலு ஜாஸ்தி. அந்த வலு இல்லைன்னா மேலேருந்து குதித்தா அந்த கை கால் எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போகும். ஏன்னா அந்த நரம் மண்டலம் விஷத்தன்மை இருக்குனால அதை பேலன்ஸ் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. நாம அந்த குரங்கு குதிக்கிற இடத்துல அந்த பாறையில் உருவான இந்த நிலையில் தொட்ட உடனே ஜிவ்வுன்னு இழுத்து கொடுத்து. இதே மாதிரி விஷத்தன்மை கொண்ட கீழே ஆடுகள் பார்த்தோம்னா இது அந்த வலுவலு அந்த இதுகள் வந்து வெறும் இது மாதிரி தான், எலும்பு மாதிரி தான் இருக்கும். அந்த கீழே ஆடு அனுச்சி வழுக்கமான இடத்துல பொண்ணு சப்புன்னு ஒட்டிக்கிடும். மலைகளில் பார்க்கலாம், அது ஒட்டிக்கிடுச்சுன்னா நாம காலை வச்சோன்னா வழுக்குது, அது அப்படியே நிற்குது. ஏன்னா அதில் உள்ள காந்தப்புலம் நிறைய மாதிரி. இதே மாதிரி விஷத்தின் தன்மை கொண்ட பள்ளி செவத்தில் பாருங்க, அது எவ்வளவு தலையிலானால் அது ஒட்டி அதில் வேகமாக ஓடும். அப்போ அதில் உள்ள விஷத்தின் தன்மையும் இதில் உணர்வுக்கு ரெண்டும் வலுவாகி இதில் இழுத்து பிடிச்சது. ஏன்னா விஷத்தின் ஆற்றல் பாய்ச்சப்படும் போது ஒட்டிக்கிறது. அந்த உணர்வின் தன்மை ரொம்ப அது வலுக்குள். அந்த விஷம் இல்லைன்னா பள்ளியினுடைய நிலைகள் முடியாது. விஷம் குறைந்த பூச்சிகள் பல இதில் சிவர்களை ஏற முடியாது. விஷம் உள்ள பள்ளி கனமான நிலை ஏறுது. சில பூச்சிகள் இதில் விஷத்தன்மை அதிகமாக குறைஞ்சிருந்ததுன்னா அந்த இது செவத்து மேலே ஏற முடிகிறது சொல்றார். ஏன்னா விஷத்திற்கு அவர் வலு கொண்ட உணர்வுகள் உண்டு. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே நாம் பல கோடி சரீரங்களை விஷத்தை நீக்கி நீக்கி வந்த பிற்பாடு இப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒருத்தன் அவன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு அவனுக்குள் நோய்கள் வருது. அந்த நோயின் உணர்வு அவன் உடல் வந்து வெளிப்படுது. பரிவுடன் கவனிச்சு விட்டு நோக்கும்போது அந்த பரிவுடன் ஈர்க்கும் சக்தி அதிகமாயிடும். அப்பா வேதனை உணர்வு நான் நுகர்ந்தான வேதனைப்படுறான் உணரும். அந்த உணர்வு ரத்தத்தில் கலக்கு. நம் உடலுள்ள நல்ல குணங்கள் ஆன அந்த அணுக்கள் நல்ல உணர்வுகளை ஊட்டும். அந்த அணுக்கள் இது ஏற்க மறுக்கு. அப்போ நம்ம உடலில் ஒரு விதமான சலசலப்பு ஏற்படும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உணரலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் ஒன்று உணரலாம். அப்போ நம்ம உடலை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரத்தத்தில் வருது. ஆனால் ரத்தத்தில் வரப்படும் போது நம்ம மன சோர்வு அடைய போகும்போது ஏற்கனவே இந்த சோர்வின் தன்மை நல்ல அணுக்களின் தன்மை சோர்வு அடைய போகும்போது நம்ம கெட்ட வழி உணர்வுலாம் ஜாஸ்தி வரும். நம்ம அப்படி செய்தான், இப்படி செய்தான், இந்த மாதிரி செய்தான், இந்த உணர்வு வேக நிலையில் கூடும். அப்போ அந்த உணர்வின் நிலைகள் நினைச்சு இது இழுத்து நம்ம ரத்தத்தில் மாசுபடுத்தும். இப்படி மாசுபடுத்தி கொண்டு இருந்தால் என்ன செய்யுது, நாம் புழுவிலிருந்து மனிதனா வரணும் தீமைகளை நீக்கி 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 வந்தோம். இப்போ அந்த வினனின் அந்த நம்ம ரத்த நாணங்களை மாசுபடும் நிலை வரப்போகும்போது அதில் ஒரு விதமான உணர்ச்சிகள் மாறும். அப்போ இது நம்ம உடலில் வெறுக்கும் தன்மை வரும். இனம் புரியாத சோர்வடையும், இனம் புரியாத வெறுப்படுவோம், இனம் புரியாத கோவப்படுவோம், இனம் புரியாத வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். சிலருக்கு ஏன் வேதனைப்படுறேன்னே தெரியாது. நான் எல்லாம் நல்லதானே செய்கிறேன், எனக்கு இப்படி இருக்கிறேன். நாம் நல்லதான் செய்தோம், வேதனைப்படுவோர் விருப்ப உடலை விட்டு பார்க்குறோம், அதை பாவை இப்படி செய்கிறான்னு என்றும் இந்த உணர்வு உணர்த்துது. அந்த உணர்வு ரத்தத்தில் கலக்கும். ஏன்னா உயிரிழப்பட்ட உணர்வு என்ன செய்து ஒலி எழுப்புது. அந்த ஒலியின் உணர்வுகள் என்ன செய்து நம்ம உடலுக்குள் சுழட்டுது. அதான் சங்கு சக்கரதாரின்னு உயிருக்கு பேர் விஷ்ணு. அதே மாதிரி உயிரின் துடிப்பெற போகும்போது அவனும் சங்கு சக்கரதாரி தான். அந்த உணர்வின் தன்மை பண்ண எந்த உணர்வின் தன்மை என்னமோ அந்த உணர்ச்சியின் தன்மை உருவாகுது. அந்த உணர்ச்சிகளை கிளப்பி தன் உணர்வை எடுத்து அது வளருது. விஷ்ணுவின் மறு ஆதாரம் சீதாராமன். எந்த உணர்வின் தன்மையாகோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக அது உடலில் இயக்கும். ஆக நாம் ஒரு குழம்பு வைக்கும்போது எந்தெந்த உணர்வுகள் அதிகமாக இருக்குதோ அந்த சுவையாக தான் மாறும். அதே போல் நம்ம உடலில் எந்த குணங்களை எழுத்துமோ அந்த குணத்தின் சுவையாக தான் நம் வாழ்க்கை, நம் சொல், செயல் எல்லாம். நாம் ஒருத்தர் சொன்னால் நம்ம எல்லா இடத்தும் அடிக்கடி வேதனைப்பட்டவங்களாம் பார்த்துருப்போம். இந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கு. இப்போ யாருக்கிட்டே சொல்ல போனோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த உணர்வு சொல்லும்போது நம்ம மேலே இனம் புரியாத விருப்பம். சரி போதுங்க போகலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்போம். அது காரணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் நல்லதாக சேர்ந்து பழகினாலும் இந்த உணர்வுகள் அவங்க உடலை இயக்கி நம்மளுக்கு எதிரியாக மாற்றும். அதே உணர்வு நம்ம உடலையும் எதிரியாக மாறும். அப்போ இதெல்லாம் நம்ம தொடக்கணுமா இல்லையா? ஏன்னா பன்றி பல கோடி சரீரங்களின் தீமையை நீக்கி பன்றியாகி தீமையை நீக்கி மனிதனாக்குது இந்த உயிர் பன்றி உடலுக்கு பெண். அப்போ தீமையை நீக்கக்கூடிய சக்தி இருந்தும் அதை தவற விட்டால் என்ன பண்ணும்? ஆகவே அந்த தீமையை நீக்கும் உணர்வு இருக்குது. அந்த தீமையை நீக்கின அருள் உணர்வு இன்று ஒரு நட்சத்திரமா இருக்கு.
அதை நான் உணர்வை எடுத்து பதிவாக்கிட்டோம். இப்ப உங்ககிட்ட பதிவு செய்யறேன். நம்ம தியானத்துல உங்ககிட்ட பதிவு செய்யறேன். அந்த பதிவு செய்யும் போது இந்த மாதிரி கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ வெறுப்போ சஞ்சலமோ இதே போல கோபமோ குரோதமான உணர்வு வரப்போகும்போது இது நம்ம உள்ளுக்கு போன உடனே இதெல்லாம் நினைச்சு சூரியன் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நாம் சொன்னதெல்லாம் வாலி. இப்ப நாம் நல்ல குணங்களை என்ன செய்யுது? வாலி எவரை பார்த்தாலும் அந்த சம வலுவை பெற்றுக்கொள்வார். வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது நல்ல குணங்களுக்கு வலு இருக்குதா? பகுதி இழந்துடும். வாலி ராமன் என்ன செய்தான்? மறைந்திருந்து தாக்கினார். அப்படின்னா அந்த வேதனையான உணர்வை கூர்த்து பார்க்கவில்லை. ஆனால் அந்த வேதனை உருவாக்கும் அந்த வாலி குகைக்குள்ள இருந்து வெளியில வராதபடி பாறை தூக்கி அந்த தன்னுடைய ஆயுதத்தை தாக்கி மோடிட்டான். அவனை கொல்லலை. அவன் வெளியில வந்து அவனுடைய அட்டகாசம் செய்யாதபடி தடுக்கிறான். இப்ப இதே மாதிரி வாலி என்ற உணர்வுகள் பிறருடைய உடல்ல விளைந்த உணர்வுகள் வாலி. அதை நாம் நுகர்ந்தோம் என்றால் நினைச்சு உள்ளுக்கு போகாம தடுக்கணும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று மறைத்து உள்ளுக்கு போகாம இதை செய்யப்போமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரர்களும் உடல் முழுவதும் படணும். அப்ப இந்த உணர்வுக்குள்ள நம்ம பட்டவுடன் என்ன செய்யுது? இந்த வேதனை இந்த உணர்வை இந்த உணர்வு நட்சத்திரம் நினைச்சு இது விஷயத்தின் தன்மை நீக்கக்கூடிய சக்தி வரும். இது நினைச்சு விலகி போயிடும். இப்ப நல்ல அன்பு கொண்ட உணர்வு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆக இதை சுத்தப்படுத்துறோம். இந்த மாதிரி நாம சுத்தப்படுத்திட்டோம்னா இப்போ அந்த வேதனைப்படுவரை பார்த்து துரு நட்சத்திரத்தின் பேரால் பண்ணணும். அவங்க உடல்ல நல்ல நிலைகள் ஏற்படணும், சிந்திக்கும் மாற்றல் வரணும், உடல் நலம் பெறணும். அப்படி நம்ம எண்ணணும். கோபப்படணும் பார்த்தா அவங்க பொருளை இருந்து செயல்படுனா அவங்களுக்குள்ள ஒன்றுபட்டு வாழணும் அப்படின்னு எண்ணணும். இந்த உணர்வெல்லாம் நாம எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணிட்டு கோபப்படும் காரம் நம்ம குழம்புல காரத்தை அளவா போடும்போது குழம்பு ருசியா இருக்கு. அதிகமா போட்டா எரிச்சல். இதே போல இது தனிச்சு அந்த உணர்வை நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா மனிதனால் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அதை நாம செய்யறோம். இப்ப குருவி காக்காக்கள் எடுத்தா முள்ளை எடுத்து கூடு கட்டுது. ஏன்னா மற்றது வந்து இது இருந்துடாதபடி அந்த முள்ளை எடுத்து அது குத்துனாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஆனால் அதே சமயத்துல தூக்கணத்தான் குருவி இருக்கு. புல்லை எடுத்துட்டு வரும். அந்த மூக்காலையும் என்ன செய்யுது? தன்னை இழுத்து தையல் போட்டு நிறைய இருக்கும். இன்னொரு குருவி இருக்கு தையல் வருதுன்ட்டு. இங்க இருந்து தான் கூடு கட்டும் போது இதை பார்க்க சொல்றாங்க. அது நினைச்சு இன்னைக்கு நைலான் நூல் இருக்குல்லங்க, இப்ப இந்த நூல்களை எடுத்து வந்து இந்த இலைக்கும் வச்சு அதை பின்னி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இது பண்ணுது. வேற நூலே போடுறதில்லை. மற்றது என்ன செய்யும்? ஒவ்வொரு இதுகள் வந்து நார்களை உரிச்சிட்டு வந்து இதை போடும். ஏதாவது செடிகள் இருக்கும் நாரும் இந்த பருத்தி செடிகள் இருக்கு, அதை கொத்தி கிழிச்சு அந்த நாரை எடுத்து வந்து பின்னி இது பாடும். ஆனா இந்த குருவி என்ன செய்யுதுன்னு தையல் அழகான பொருள் போட்டு நம்ம பனியன் கூட அந்த மாதிரி பின்ன முடியாது. அந்த மாதிரி பின்னி போட்டு அழகா போட்டு வச்சு இதுக்கு ஒண்ணு அதை பார்க்க தோணும். இந்த உணர்வு வந்து அதை ஏதோ இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது இதுக்கு போய் தையல் இதுன்னு சொல்லிட்டு அழகா போட்டு தச்சு அது அப்படி தொட்டில் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அப்போ நான் அது முட்டை இட்டு அது பக்குவம் பண்ணியிருக்கேன். பக்குவம் பண்ணியிருக்குன்னு இப்படி பாடுற அப்படின்னாரு. இன்னைக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த உடனே மறுபடியும் போயிட்டு வந்தார். நீ தொட்டு பாடுற அப்படின்னாரு. தொட்ட உடனே அந்த முட்டை இன்னும் கொத்தி அப்படியே கழிச்சு போயிடுச்சு. நம்ம தொட்ட உடனே அந்த முட்டை எல்லாம் தீட்டு விழுந்துருச்சான். அந்த முட்டையை உடைச்சு போயிடுச்சு. 2 முட்டையும் தொட்டு போடாதா அப்படின்னாரு. அது 2 முட்டை தான் அது, அதை உடைச்சு போயிடுச்சு. அப்போ உன்னுடைய மனிதன் உணர்வை தெரிய நேருது. இதனால் அதுக்கு கேடு வருங்கிறதுக்காக வேண்டி அந்த முட்டையை உடைச்சு குஞ்சு வச்சுன்னு அவசப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை என்ன செய்யுது. இப்ப நாம் என்ன செய்யறோம்? வேதனை என்ற உணர்வு நாம் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்றோம். கர்ப்பத்தில் 1 to 90 நாளுக்குள்ள இருந்ததுன்னா இந்த காக்கா வலி போன அந்த பெண்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயம் அதுல உணர்வு படும். அந்த கருவிலேயே காக்கா வலி படும். அது படக்குன்னு இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கை காலெல்லாம் அந்த உணர்ச்சிகள் துண்ட வெடுக்கும் துண்டும். அந்த இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம அறிஞ்சிக்கலாம். இதே மாதிரி கோப உணர்வு வரப்போகும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த உணர்வு ஆனபோது சண்டை போடுற மாதிரி அந்த கை காலெல்லாம் முட்டுங்க வலி ஜாஸ்தியாகும். துருன்னு இருக்கும். அந்த ஞானத்தின் நிலைகள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பண்ணு குழந்தை இருக்கிறதே தெரியாத வயிற்றுல அவங்க அமைதியா இருக்கு. இதை காட்டுறாருங்க. இப்ப நீங்க எப்படி ஸ்கேன் வச்சு பாக்குறீங்களோ இதே மாதிரி குருநாள் ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு அவங்க நுகர்ந்த உணர்வு எது அவனுடைய கருவில் விளையும் போது இந்த குழந்தை எப்படி வருது பார்க்க சொல்றான்.
இப்போ நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் அதை பார்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். கெட்டதெல்லாம் என்ன கடைசி சுவாசிச்சு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிடுவீங்க. வேண்டாம். ஏற்கனவே முந்தி எதிர்த்து வந்து நிறுத்திட்டேன். காரணம் இந்த மாதிரி இல்லாதபடி இதுகள்லாம் நம்ம கருவில் வளரும்போது இது வருது. ஆனால் அந்த குருவி அடைச்சி இது இப்படி உடச்சிடுச்சு. அதே மாதிரி புறாக்கள்லையும் பார்க்கலாம். நீ முட்டையை தூக்கி கையில் வச்சுட்டு இருப்பாருங்க, அந்த முட்டையை ஒதுக்கி விட்டுருங்க. புறா கொட்டிட்டு பாருங்க, அது ஒதுக்கி விட்டுருங்க. இதே மாதிரி சில உயிரினங்கள் தனக்கு மாறுபட்ட நிலையில் வரும்போது தன் இனத்தின் நிலையில் அது ஏதாவது இதனால் வித்தியாசம் ஆகிப்போமோ, குறைகள் வந்துருமோ அப்படிங்கிற இந்த உணர்வால இதை மாற்றி அமைக்கும். ஏன்னா மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி இருந்தும் நாம் மாற்ற முடியாது. நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை இதை பதிவு செய்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் காலையிலேருந்து என்ன செய்கிறீங்க? சண்டை போடுறவங்க, வெறுப்படைறவங்க, கோவப்படுறவங்க, குரோதப்படுறவங்க எல்லாத்தையும் பார்க்குறோம். உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அது பதிவு செய்தோம்னா அந்த உணர்வு அலைக்கு ராத்திரி வரும். பாரு, நல்ல இடத்துல இந்த மாதிரி சண்டை போட்டால் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தில் அந்த உணர்வு அலையில் வந்து ராத்திரி தூங்க போன அனுஷியம். நீங்கள் யாரு கூடயும் சண்டை போடுறமா உள்ளுக்கு கருப்புறன்னு திடீர்னு எந்திரிச்சிருங்க. தெரியாது யார் எந்த நிலையில், அவன் உருவமும் தெரியாது. ஆக நம்முடைய எண்ணமும் இந்த உணர்வும் சேர்த்து சரியான உருவம் தெரியாதபடி நம்மளுக்கு அதிர்ச்சி நம்மை தாக்க வர்றான்னு என்று ராத்திரியில் கணாக்களை காணும். ஏன்னா இந்த உணர்வெல்லாம் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் காட்டு. இதே உணர்வு நம் மற்ற அணுக்களுக்கும் இது முறையான நிலை வரும்போது அந்த பதட்டமும் அந்த உணர்ச்சி எந்திரிச்சு திடீர்னு எந்திரிச்சிடும். இது எது செய்து நாம் நுகர்ந்த உணர்வை நம் உயிர் அதை நிலையில் இயக்கும். அந்த உணர்ச்சியின் தன்மை அணுக்களுக்கு ஒப்ப அதன் உணர்வு நுகரப்படும் நம்முடைய செயல்களை அந்த உணர்ச்சி தான், அந்த உணர்ச்சியில் தான் நம்ம அந்த நிலைக்கு செயலுக்கு வரும். இதெல்லாம் நாம இந்த இயற்கை நிலையில நாம் அறிந்துகிட்டோம். அப்போ நாம் என்ன செய்வோம்? இதெல்லாம் பதிவு செய்யும்போது அதன் நிலையில் இருக்கு. திட்டினவுடனே நினைச்சா நீங்கள் வேலை செய்யணும், சோறு உழைப்போம், என்னை இப்படிலாம் பேசினா எடுத்தான்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கிற வேலையும் கேடும், சரியாக வேலை செய்ய முடியாது. அதே சமயத்தில் வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் வீட்டில் சண்டைக்கு போவோம். ஏதாவது சொன்னால் நண்பன் இடத்துல பகைச்சிக்கிடுவோம். இப்போ சிநேகிதருக்குள்ளே ரொம்ப பழகுவாங்க. அந்த பழகி நண்பராக இருக்க போகும்போது வீட்லையோ அல்லது வேற இடத்துல வெறுப்பாக இருந்துச்சுன்னா நீ தமாசா சொன்னோன்னு ரெண்டு பேருக்கும் உண்மையிலே நிஜமான சண்டை கடுமையாயிடுச்சு. சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் இருக்காது. அதுக்கு அடுத்தாப்படி இந்த சங்கடமாக இருக்கும்போது என்னடா நீ கிண்டலா பண்ணி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க இருப்பான். இந்த உணர்வு நல்லவன் மேலே நினைச்சுதான் உதவி செய்யணும், உடனே உன்னோட சண்டை வந்துடும். பார்க்கலாங்க, இந்த தமாசா விளையாடுறவங்களுடைய கதிகள் கடைசியில் பெரும் எதிரியாக மாறிடுவாங்க. அந்த தமாசு விளையாட்டு என்றைக்குமே வைக்கக்கூடாது. அன்புடன் அரவணைத்து என்றைக்குமே ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ கூடாது. ஒரு அர்த்தத்துடன் நாம் இந்த மாதிரி செய்தால் இந்த மாதிரி இருக்கும், இதனால் நாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னோம்னா இதை மாற்றி அமைக்கலாம். எப்பயுமே நம்ம தியான வழி அன்பர்கள் ஒருத்தரை கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ ஒரு தமாசுக்கு அவன் சிரிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி செய்து நம்ம அந்த வழிக்கு போகக்கூடாது. ஏன்னா அது இன்னைக்கு அது விளைவுகள் என்ன செய்யும்? இதே உணர்வுகள் மற்றவர்கள் பேச போகும்போது பெரும் எதிரியாக மாறும். இதே உணர்வு நமக்கு சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யும். யாராவது வேதனையோடு இருப்பான், அப்போ அந்த எண்ணத்தில் என்ன செய்து அந்த வேதனையோடு இருக்க போகும்போது சிந்திக்க தேவை நான் கிண்டல் பண்ணுவோம். அப்போ உடனே நமக்குள் சீரிப்பாய்வான். இப்படி நம்மளை அறியாமலேயே நம் உணர்வு நமக்குள் எதிரியாக மாற்றி கடும் பகைமை உண்டாக்கி சிந்தனை குறைய செய்து அவசர உணர்வு வளர்க்க செய்து இந்த உடல்லே கடுமையான நோயாகி உடல் விட்டு போய் சொல்லி. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அது வளராது தடுக்கணும் இல்லை. இதுதான் இந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு உங்கள்கிட்ட பதிவு செய்து எந்த நிமிஷத்திலும் இந்த ஆயத்தை கைப்பிடிச்சுக்கணும். இப்போ நம்ம சண்டை போடுறவங்களோ வெறுப்படைகிறவங்களோ இது மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணும் போது அந்த சக்தி பரீட்சைக்கு தான் ஆழமாக உபதேசித்து உங்களை அந்த துரு நட்சத்திரத்தை இணைக்க செய்து ஊழலை பதிவு செய்யணும். விஞ்ஞான அறிவியல் என்ன செய்கிறாங்க? டிவி ரேடியோக்களை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. எந்த அலைவரிசையில் வைக்கிறாங்களோ அது அந்த அலைவரிசையில் எடுத்து இங்கே நம்ம வீட்டில் உட்காந்து கேட்குறோம் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் கோபமாக இருக்கக்கூடிய நிலைகள் எடுத்தோம்னா நீங்கள் நல்லா உட்காந்துருக்கீங்க அமைதியாக. இந்த கோபமாக இருக்கிறோன்னா இந்த மாதிரி சொன்னால் நம்ம சோர்வடைஞ்சு வீட்டில் இருந்த தொழில் இல்லையோ இதுலையா ஒரு செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும் போது நாம் சோர்வடைகிறோம். சோர்வடைய போகும்போது என்ன இந்த காரம் உணர்ச்சிகள் முன் வந்த உடனே நம்ம இப்படியெல்லாம் இளைஞர்னா நம்ம எண்ணம் வரும். அவன் எங்கேயோ இருப்பான். அது எண்ணும் போது நம்ம பல்ல பார்க்கணும் கடுகடுன்னு வந்துடும். இதே மாதிரி உணர்வு சோர்வடைஞ்ச நேரத்தில் தியானத்தில் உட்காந்து நீங்கள் இதை எடுக்க முடியாது. நீங்கள் அவன் எண்ணம் தான் வரும். நான் தியானத்தில் உட்காந்து எனக்கு வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். காரணம் இந்த உணர்வு நம்ம இயக்குது. இந்த நேரத்தில் அவன் என்ன செய்யும்? எங்கே இருந்தாலும் அவன் உணர்வு வந்து நம்ம காட்சி நிழற்பட மாதிரி தெரியும். அவன் நினைவு வரும். அப்போ அந்த உணர்வு நிழற்பட மாதிரி தெரியும். இப்போ டிவி அலைகளில் என்ன செய்கிறாங்க? எந்த அலைவரிசையில் வைக்கிறோமோ இந்த படம் தெரியும். அப்போ அந்த உணர்ச்சியின் தன்மை நமக்குள் என்ன வரும்? ரெக்கார்டுகளில் எதை என்ன செய்யும்? ரேடியோக்களில் அந்த ஒலி அலைகளை பரப்பு
இது நமக்குள் நினைச்சு அந்த உணர்ச்சிகள் நமக்குள் வந்துடும். ஆனால் பட காட்சிகள் இதை தெரியும். இதே மாதிரி இப்ப நாம உங்களுக்குள்ள அந்த அருள் சக்தி இங்க இருக்குது. நீங்க நினைச்ச உடனே அதை எடுத்து இதை மாற்ற முடியும். அந்த மாற்றுறதுக்கு உண்டான சக்தியை தான் துருவ நட்சத்திரம் உணர்வு உங்களுக்கு பதிவு செய்யணும். ஏன்னா இது நம்ம குருநாதர் அவர் வழியில் அவர் எடுத்தார். அவர் எண்ணி எடுக்கும் அந்த அருளை நாம் பெற முடிஞ்சது. அதே சமயத்தில் நம்ம குரு வழியில் அவர் இந்த ஒளியின் சரீரமா இருக்கிறார். அதன் உணர்வு எழுத்த நிச்சயம் நீங்க ஆயுள் மெம்பரா சேர்றீங்க. இதுல தீமைகளை நீக்கக்கூடிய ஆயுள் மெம்பரா சேர்றீங்களே தவிர தீமைகளை வளர்த்துக்கொள்ள ஆயுள் மெம்பர். இப்ப ரெகுலேஷன் கிளப்பி போறீங்க, அங்க போனவன் நினைச்சு ஆயுள் மெம்பரா சேர்த்த உடனே அவங்க தண்ணி போடுவாங்க, இது பண்ணுவாங்க, வேண்டாம் இது பண்ணுவாங்க, யாரை ஏமாத்துறான்னு எல்லாம் பேசுவாங்க. இந்த ஆயுள் மெம்பர் ஆனவன் நினைச்சு பிறருடைய கெடுதலை பண்ணுவோம். அந்த உணர்வுல நினைச்சு நம்ம கெடுதல் வந்து சேரும். இதுல அதுல ஆயுள் மெம்பரா சேர்ந்தா அதே சமயத்தில் என்ன செய்றோம், இப்ப ஒருத்தர் மேல நான் பிரியமா இருக்கிறோம், நான் தர்மம் பண்றேன், தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க வேதனை எல்லாம் நடக்கும். இதுல ஆயுள் மெம்பர் அடிச்சுட்டு அவனை நான் காப்பாற்ற போறேன்னு நினைப்பாங்க. அவங்க வேதனை எல்லாம் இந்த ஆயுள் மெம்பர் அடிச்சு அந்த வேதனை எடுத்த விற்பா நினைச்சு யார் மேல அதிகமா பிரியமா இருந்ததோ இவர் உதவி செய்து அந்த குழந்தைகளை யார் எடுத்தாலும் அவங்க உடலுக்குள்ள போகுது. இந்த ஆன்மா அங்கதான் போறோம். இந்த ஆயுள் மெம்பரா சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த ஆயுள் மெம்பரா இருக்கணும் சொல்றது உங்களுக்கு அந்த ஆயுள் அந்த துருவ நட்சத்திரோட ஆயுள் மெம்பரா சொன்னா தீமையை நீக்கிடும். ஆக நாம இந்த மாதிரி அதுக்காக வந்து தர்மம் செய்யறது தப்பா நீங்க கேள்வி கேட்டாங்க. நாம அதை தர்மத்தை செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் தீமை நமக்கு வராதபடி அந்த ஆயுள் மெம்பர்ல கூட்டத்தில் இருக்கு. அதை எடுத்த நினைச்சு தர்மத்தை செய்யணும். நீங்க காசு கொடுத்து தர்மம் செய்தாலும் அவனுக்கு நல்ல ஒழுக்கம் சீரும் இல்லைன்னா அவன் ஷார்ட் போட்டு குறும்புத்தனம் பண்ணுவான். நான் இத்தனை செய்தனே குறும்புத்தனம் பண்றான். இப்போ வேற ஒன்றும் வேண்டியில்லை. இங்க வரக்கூடியவங்களை எல்லாம் சொன்னோம்னா அவங்க இல்லாத அரட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. நாம இந்த மாதிரி தியானத்தை பண்ணணும்னு சொன்னோம்னா அது யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்யும், உடனே நம்மளுக்கு வேதனை வரும். நம்ம இவ்வளவு தூரம் செய்துவேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, நாம இந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் படுக்க வச்சிடணும். படுக்கிறாங்க, யார் பேடுறாங்கன்னு தெரியலைங்க. தவம் இதுக்குள்ளிக்க பேண்டுட்டாங்க தியானத்துக்குள்ளுக்க. அது நம்மகிட்ட சொல்லலை, சாமிகிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்கன்ட்டு விட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ரூமுக்கு நேரம் இங்க பேண்ட் வச்சிருக்கோம். அப்போ அவங்க இங்க எதுக்கு வர்றாங்க, அவங்க உணர்வுப்படி அதை செய்யறாங்க. அதை இந்த மாதிரி எதிர்பாராத நிலையில் வந்து சொன்னா அதை சுத்தப்படுத்திடுவாங்க. அதுக்கு வேண்டிய பக்குவம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க உடல்ல இந்த மாதிரி வச்சு நான் எழுப்பி கொண்டு போய் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி உபகாரம் செய்யணும் சொல்லி போட்டு இவங்க எழுப்பின இந்த மாதிரி உதவி செய்யணும்னு சொல்லலாம். ஆனா இவங்க செய்த தப்ப மறைக்கிறதுக்கு இங்க போயிடுறாங்க. அப்ப பார்த்தவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஐயா எவன் வேண்டானா எவன் வேண்டான்னு சாபாலையில் விடுறாங்க. ஏன்னா நாம நல்லது செய்ய போகும்போதும் இதுல எத்தனை பெரிய விஷயம் இவ்வளவு தூரம் செய்து இவங்க இந்த மாதிரி செய்யறாங்களேன்னு நீங்க வந்தவங்களுக்கும் கேட்ட ஒண்ணு வேதனையாது. தப்பு பண்ணல, நம்ம நல்ல நிலைகள் வரும். இந்த மாதிரி செய்த ஒண்ணு என்ன ஆகும், இப்படி ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் நாம ஒவ்வொன்றும் நம்ம சிந்திக்கக்கூடிய நிறைய இருக்கு. இப்ப இந்த இங்க வந்து கொஞ்சம் பேரை தங்க வச்சிருந்தேன். அது தங்க வச்சுன்னு முடியலைங்கிறதுக்காண்டி இடம் இருக்கிற வேண்டி வசதி கொடுத்தோம். இதெல்லாம் சீர்படுத்தணும், கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா நாங்கள் வீடு இல்லையே எங்க போட்டுங்கிறாங்க. கடைவீதியில வீடு வாங்கின மாதிரி என்ன வாடகைக்கு இருந்த மாதிரி அது வீடு இல்லையே நாங்க எங்க போட்டோங்கிறாங்க. இப்ப நம்ம உதவி செய்து தப்புன்னு உணர்வுக்கு வரும். சரி நாங்க இந்த மாதிரி வேலை செய்யணும், கொஞ்ச நாளைக்கு வெளியில இருங்கன்னா எங்க எனக்கு நீங்க பார்த்து கொடுங்கிறாங்க. இதுங்க என் வேலை என்ன ஆகிப்போச்சு, வீடு பார்க்கிற வந்தாச்சு. ஏன்னா அந்த பண்பு வராதவர்களுக்கு இப்படி செய்யப்படும் போகும்போது இந்த தியானத்தில் அவங்க பெறுவாங்கன்னு சொன்னாலும் கூட இந்த தியானத்தை விடுத்து போட்டு தியானத்தில் சரியான முறையில் இருந்தால் அவங்க சிந்திக்கும் தன்மை வரும். நாம என்ன செய்யறோம். ஆனா இது நாம தியானத்தில் இருக்கோம், உடனே என்ன செய்யறோம், ஏதாவது ஒண்ணு உதவி செய்ய போறோம், உடனே இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிடுவாங்க. தியானம் இல்லாத நாம் செய்தது தப்பாகி போச்சு தெரிஞ்சுட்டு நம்ம திட்டுவாங்கன்னு விட்டுறாங்க. சொல்றது ஏன்னா இந்த இயற்கையின் சில நீதிகள்ல நாம எப்படி வரணும்னு சொல்றோம். அதனால நாம நல்லது இவர்கள் செய்தாலும் அவர்கள் படும் நிலைகளை நல்ல செய்து வளர்த்து வரும்போது ஒருத்தன் தப்பு பண்ணாலும் இவ்வளவு நல்ல செய்து இந்த மாதிரி பண்ண டபுள் பங்கு வேதனைப்படுறாங்க. அப்ப என்ன செய்யணும், வேதனையின் உணர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க ஆயுள் மெம்பர்ல சேர்றாங்க. நம்ம ஆயுள் மெம்பர் வேதனை நீக்கும் நிலையில் நாம் எந்த தர்மத்தை செய்தாலும் எந்த இதுகளை செய்தாலும்
உடனே அந்த வேதனையின் உணர்வை நாம சுத்தப்படுத்தும் உணர்வு நமக்குள் வரணும். அப்ப அதை சுத்தப்படுத்தும் உணர்வு வரணும்னா எது வரணும்? நம் நல்ல குணங்களை பறிவு கொண்டு பண்பு கொண்டு பிறரை காக்கும் நிலை இருந்தாலும் அது நமக்குள் வெறுப்படையும் வேதனையின் உணர்வு நமக்குள் எடுத்து நம்மையே பாதாளத்துக்கு தள்ள நிலையிலிருந்து நாம் மேலும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அவங்க கிட்ட பதிவு செய்யறேன். அந்த பதிவு மீண்டும் எண்ணணும். திட்டினவனை மட்டும் இப்படி திட்டினான்னு உணர்வு எண்றீங்க. அப்ப அதை எண்ணும் போது அந்த கோப உணர்ச்சியோடு இருக்கும்போது குழந்தை ஏதாவது நூறு அழுக போனா உடனே போட நான் ஏன்னு திட்ட சொல்லும். நாம செய்தபடி நல்ல பெண்ணு என்ன செய்யட்டுவாங்க பாப்பா அப்படின்னு இந்த கோபம் நல்ல விஷயம் கேட்டாலும் அவனை வெறுக்க செய்யும். இப்படி சீரிப்பாயிடாரு. அப்ப அந்த உணர்வு அங்கே செய்யப்படும்போது அந்த பயத்தின் நிலையில் ஒரு நல்ல வேலை செய்யக்கூடியவனும் ஏதோ திட்டிடுவாரோ அப்படி இந்த பயத்தை உணர்வு வரும்போது இவர் எதை செய்தாலும் பயந்து வரும்போது சிந்திக்கும் வலு இழந்து தவறு செய்வான். ஒரு அதிகாரிகிட்ட வேலை செய்வான். நீ மிரட்டி பாருங்க, அடுத்து இந்த உணர்வு தவறு நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். எதனால வருது? சந்தர்ப்பம். அப்ப இந்த மாதிரி வரப்போகும்போது இருந்து நாம் எப்படி மேடுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் நாம் தென்பட்டாலும் ஈஸ்வரா உள்ளுக்கு போய் அதை இயக்காம முதல்ல தடைப்படுத்தணும். அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வும் என்னோட முழுதும் பண்ணி ஜீவாத்மா பரம் அப்படின்னு இதை சுத்தப்படுத்திட்டோம்னா எதை நினைச்சு நம்மளுக்கு கோபத்தை உண்டாகும் அவங்களுக்கு சிந்திக்கும் தன்மை வரும். நான் சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும். என் பார்வை எல்லோரும் நல்லதாகும். இந்த உணர்வை எடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த உணர்ச்சிகளை நினைச்சு அந்த கோபமான உணர்ச்சிகளை தடைப்படுத்தி ரத்த கொதிப்பு வருவதும் தடைப்படுத்தும். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி கேட்டு இருந்த பார்த்தா அடுத்தவங்க அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு நிச்சயம் அவங்களுக்கு ரத்த கொதிப்பு வரும். குறைகளை கூறிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோபங்கள் வந்துக்கிட்டு இதை போன்ற நிலைகள்ல இருந்தெல்லாம் நாம மாற்றணும் அப்படின்னு சொன்னா கோபப்படுறத நினைச்சோம்னா அன்னைக்கு நம்ம காரியங்கள் தடைப்படுது. எவனை பார்த்து நாம் கோபிச்சோம்னா அவனுக்கு இந்த அதை ரிமோட் பண்ணி எனக்கு காத்துல இருக்குது இந்த உணர்வு வேகம் அங்க போய் என்ன செய்யுது அவன் செயலையும் கணக்கு தப்பா விட்டுருவான். எந்திரத்தை ஓட்டினா தவறான ஓட்டிடுவான். அவன் கோபம் உடம்பு சிந்திக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆவான். அதே மாதிரி பாசத்தோடு இருந்து பதிவு செய்தாலும் இவன் காணுமே தன் பிள்ளையை வைத்து என்ன வேணாச்சு லெட்டரை போடல என்ன ஆகும் ஏதானாலும் இந்த வேதனைப்பட்டால் உடனே என்ன செய்யும்? அவனுக்கு அந்த சிந்தனை வரும். கணக்கு பார்த்தா தப்பாயிப்போம். ரோட்ல போகும்போது அவன் சிந்தனை இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகும். இதுவும் ஆகும். இதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ நாம் என்னதான் தியானம் பண்ண ஒன்று ஆபீஸில் வந்தோடனே வீட்டில் வந்து சொல்கிறாங்க எதை கணவர் இந்த மாதிரி போன இடத்துல இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறான் தொல்லையா இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி எனக்கு வேலைக்கே போக முடியலன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சாதாரண வழக்கில் இப்போ தியான வழி அன்பர்களாக இருந்தால் கூட வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இருக்குதுன்னு அது சுத்தப்படுறதுக்கு வாதல் இந்த செமைக்கு குறைக்க இருக்கு நண்பர்கிட்ட சொல்லுவாங்க. அதை வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது கடுமையான சமயம் இருக்குது. அது தனிச்சிட்டோம்னா ஓரளவு மனசு சாந்தி படுத்துக்கலான்னு இப்படி சொல்ல வருவாங்க. வீட்டில் மனைவி கேட்டுக்கிட்டோம்னு என்ன செய்யும்? இப்போ 2 நாளைக்கு சொன்ன 3ஆவது நாள் பார்த்தோன்னா அங்கே என்ன ஆகுதோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த வேதனை எடுத்துக்கும். இந்த வேதனை எடுக்கும்போது பிள்ளைக்கு குழந்தை ஏதோ சுட்டித்தனம் போயிடுச்சுன்னா சிந்தித்து அவங்க பதில் சொல்ல முடியாது. சுருன்னு அவங்க மேலே போகும். ஏன்னா நீங்கள்லாம் இப்போ இருக்கிறதுனால அவருக்கு இடங்கள்லாம் இருக்குது இப்படி பேச ஆரம்பிச்சு. இது எதில் எப்படி வருது பாருங்க. அப்போ நாம் அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? இதை அடிக்கடி எண்ணினால் ஆபீஸில் இதே உணர்வு தாக்கப்பட்டு சிந்தனை குறையும். சரியான பதில் சொல்லணும்னா எதிரியை உண்டாக்கிறோம். ஆபீஸில் இருக்க நம்ம விருப்பம் உண்டாக்கிறோம். அப்போ அங்கே என்ன செய்ய தொழிலை செய்ய முடியாது வெளியேற்றும். இந்த பாசத்தால் உணர்வுகள் எப்படி இயக்குது இதிலிருந்து நாம் மாறோம். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி கேள்விப்பட்டாலும் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெறணும் மனைவி என் உடல் முழுதும் நீ ஜீவாத்மா பெறும் அப்படின்னு எண்ணிட்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் கணவர் பெறணும். அவர் உடல் முழுதும் படணும். அவரை பார்ப்பதற்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வரும். இதை சமைச்சு அவரால் முடியல. இந்த உணர்வை எடுத்து நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் போங்க இந்த ஆதரவை நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த உணர்வு பண்ணால் இங்கேருந்து நீங்கள் என்ன ரிமோட் பண்ணுங்க. அவரை பார்க்குறவங்களுக்கு நல்ல எண்ணம் வேணும்ட்டு. அதான் யமனிடம் சாவித்திரி தன் கணவனை மீட்கிறான். 2 உயிர் ஒன்று ஆனால் இருமணம் ஒன்று இரு உயிர் ஒன்று இரு உணர்வு ஒன்று. அப்போ இந்த உணர்வு என்ன செய்து அங்கே ஒன்று பின் அவர் பாதுகாப்பு உணர்வோட மனைவி செய்யணும். அப்போ வரக்கூடிய விபத்துகள் சங்கடம் வேதனை என்ற உணர்வு என்பது நோயாக மாறி அதனை மனிதனை முடித்து விடும் யமனாக மாறு சொல்றது அர்த்தாச்சு. அப்போ இதை மாற்றுது. அப்போ நம்ம தியான வழிகளில் என்ன செய்யணும்? எத்த குறைபாடு இருந்தாலும் தான் வசிஷ்டர் வந்திப்பால் ஒன்று கவர்ந்து கொண்ட சக்தி மனைவியின் 2 பேரும் நலாயினி போன்றுன்னா கணவனுக்கு ஒரு சங்கடம் வரப்போகும்போது அதை நிவர்த்திக்கூடிய அவர் உயர வேண்டும் என்று அந்த உயர்ந்த ஞானம் அவர் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுக்கணும். அதான்
நலாயினி போன்று சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி இருவரும் ஒன்றணும். அவருக்கு அந்த அருவுணர்வு பெற வேண்டும் என்றும், அவர் பார்ப்பதற்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்றும், அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்றும், அவர் சொல்லை கேட்பவரெல்லாம் இனிமை பெற வேண்டும் என்றும், இந்த மாதிரி நீங்க பெண்கள் கணவனுக்கு வெளியில எதுமா தொந்தரவு வருது, கஷ்டம் வருது, கடனில் தொல்லைப்படுறான்னா போறோம். இங்க நாம வீட்டில இருந்தே தொல்லைகளை ஜாஸ்தி அவர் நினைக்கும் போதெல்லாம் இந்த வேதனைப்படும் போது அவர் எங்க போனாலும் எதிரி உண்டாக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும்போது பெண்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடம்பு முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும்னு சொல்லிட்டு அந்த கணவருக்கு அவங்க நல்ல ஆபீஸில் நல்ல பேர் வரணும், ஒரு செயலெல்லாம் போட்டு நன்மை வரணும், அந்த மகிழ்ச்சி நல்வட்டால் என் கணவருடைய உணர்வு செல்லணும், அவர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனங்கள் வரணும், தெளிவான நிலைகள் வரணும், அவரை போட்டு வந்த சக்தி வரணும், மனைவி என்னட்டுங்க இந்த உற்சாகத்தை ஊட்டிக்கிட்டு அங்கு சிந்திக்கும் தன்மை வரும். இப்போ விற்கலா அதாவது நன்மை என்று எண்ணும்போது விற்கலாது அன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கும் காரியம் நல்லதா இருக்கு, அவங்களுக்கும் காரியம் நல்லதா இருக்கு. நாம கோபம் என்று உணரும்போது பாய்ப்பேனை எப்படி செய்தார் என்பது இன்னைக்கு நம்ம காரியம் கெடுது, அங்க அவங்க காரியம் கெடுது. கணவன் மேல மனைவி இருக்கும்போது கசத்தை சொல்லு, அது அடிக்கடி அனுசி இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னா இந்த உணர்வை மாற்றி மீண்டும் அவருடைய செயலை சிந்திக்க விடாம இந்த உணர்வு நாம தான் ஏற்கும். அதை சிந்திக்க விடணும்னா அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தலும் பெறணும் பெற்று அவருக்கு அந்த ஆபீஸில் நல்ல புகழ் வரணும், அவர் செய்யறதெல்லாம் போட்டும் தன்மை வரணும், அவன் பார்க்குறவங்கள நல்ல எண்ணங்கள் வரணும், இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி கடனை கொடுத்துருவாங்க, கடன் கொடுத்து வரலன்னு எழுப்பட்டு இதுவே வேதனை பெற்று இது அடிக்கடி சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம கணவர்கிட்ட கடன் வாங்கி பண்ணவங்களுக்கு நல்ல தெளிவான நிலையும் அவங்களுக்கு வரக்கூடிய நிலையும் வரணும், அது கொடுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கும். அந்த மகிழ்ச்சி நஷ்டத்தை பெறணும் நீங்க நினைச்சு பாருங்க. கடையில் நஷ்டம்னு சொல்லுவாங்க, கணவருக்கு அந்த மகிழ்ச்சி நஷ்டத்தை பெறணும், அவருக்கு உண்டான தெளிவான மனம் பெறணும், அவருக்கு நல்ல பொருள் தேர்ந்தெடுத்து நிலையும் வரணும், அவர் வியாபாரம் அதை நல்ல வியாபாரத்தை நான் இருக்கணும், வாடிக்கையாளர் நலம் பெறணும், வாடிக்கையாளர் நான் வரணும், அந்த நிலையை நீங்க எண்ணி பாருங்க, கடையில் நல்லா தெளிவாகும். இப்போ அவங்க சொல்லி மீண்டும் சொல்வானா அதே உணர்வு தான் அந்த கடையில் நடக்கும். ஆனால் பெண்களுக்கு அரிய சக்தி வரும். ஏனென்றால் உணர்வின் தன்மை உடலானாலும் உணர்வு உணர்ச்சிகள் சக்தியாகும். அப்ப நாம் எடுக்கும் உணர்வு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை எண்ணி தன் கணவருக்கு பார்க்கும்போது 2 மனம் ஒன்றும் அந்த உணர்வு உடனடியாக வேலை செய்யும். பிரிந்து வாழும் நிலைகளில் மற்ற மாற்றாருடைய உணர்வுகளை கோவப்படும்போது அங்கு இயக்குது. பாசத்தால் இந்த உணர்வு வேதனை என்றால் உடனே சிந்தனை குறைக்க செய்து மீண்டும் அவரை தாழ்த்தும். அப்போ அதனால வேதனை என்ற உணர்வு போது நோயாக மாறும். அப்ப சிந்தனை நிலம்பு யமனாயும். அப்ப யமனிடமிருந்து சாவித்திரி தன் கனவினை நீட்டும். நாம என்னணும், நாம இந்த தியானத்தோடு இருக்கக்கூடிய கணவருக்கு ஏதாவது குறைகள் வந்தாலும் குறைகளை வரக்கூடாது. ஆக அந்த அருள்மரிசி அந்த உணர்வை நம்ம எடுத்தோம்னா இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு நம்ம எண்ணணும். அந்த எண்ணி நம்ம உடலுக்குள் சேர்த்தவர்கள் கணவருக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் அவர் செய்யறதெல்லாம் நல்லா இருக்கணும், அவர் செய்யறதெல்லாம் போட்டு நன்மை வரணும் நீங்க எண்ணுங்க. இது ஒரு பழக்கத்துக்கு நிச்சயம் வரும். ஏன்னா வெறும் தியானம்ங்கிறது இதுதான் தியானம். நான் உட்காந்து நான் சதா நான் இதை செய்யறேன் அப்படின்னு இந்த தியானம் இல்லை. அந்த அருள் சக்தியை பெருக்குவதும் சமயத்தில் இதை நம்ம அந்த இயக்குவதும்